ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் 20, 2024. பாபா நம்மை மாயையை வென்றவராகவும் இயற்கையை வென்றவராகவும் ஆக்குகின்றார். எப்போது நாம் இவற்றை வென்று விடுகிறோமோ அவை நமக்கு சேவாதாரியாக ஆகிவிடுகின்றன. எவ்வாறு போர்க்களத்தில் ஒரு அரசர் மற்றவரை வெற்றி கொள்கிறார் என்றால் இவர் அவருக்கு அடிமையாகி விடுகிறார் அல்லவா? அதுபோன்றே நாம் 5 விகாரங்களையும் வெற்றி அடைவோமானால் அவை நமக்கு அடிமைகளாகிவிடும். இயற்கையின் 5 தத்துவங்களும் நமக்கு அடிமையாகிவிடும். அவற்றிற்கு நாம் என்ன கூறுவோமோ அவை அவ்வாறே செயல்படும். இதன் நினைவார்த்தமாகவே விஷ்ணு அவர்கள் சேஷனாக படுக்கையில் கடல் அலைகளின் நடுவே ஆடாத அசையாத உறுதியான நிலையில் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையாகும். 5 விகாரங்கள் என்ற நாகங்களை அவர் தனது வசப்படுத்திவிட்டார். இயற்கையும் வசப்பட்டு விட்டது. யாரால் இயற்கையை வசப்படுத்த முடியும் என்றால் யார் உடலிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பயிற்சி செய்வார்களோ அவர்களால் தான் இயற்கையை வசமாக்க முடியும். இந்த உடலும் ஒரு இயற்கையாகும். இந்த உடலின் மீது யார் ஆளுமை செலுத்துகிறார்களோ அவர்கள் இயற்கை மீதும் ஆளுமை செலுத்துகிறார்கள். உடல் மீது ஆளுமை செலுத்துவது என்றாலே சுயராஜ்ய அதிகாரி ஆவதாகும். கர்மேந்திரியங்களை தனக்கு அடிமையாக்கி விடுவதாகும். மேலும் நொடியில் உடல் உணர்விலிருந்து விடுபட்டு விடுவதாகும். அசரீரி ஆகி விடுவதாகும். இதன் மூலம் கர்மேந்திரியங்களும் குளிர்ச்சி அடைந்து விடுகின்றன. மனமும் அமைதியாகி விடுகிறது. எப்போது இந்த உடல் என்ற இயற்கை அடிமையாகி விடுகிறதோ, அதாவது நாம் அதன் வசத்தில் இருப்பதில்லையோ, நொடியில் அதிலிருந்து நம்மால் விலக முடிகிறது. அதனால் இந்த முழு இயற்கையும் நமக்கு அடிமையாகி விடுகிறது. மாயையின் 5 விகாரங்கள். காம விகாரத்தோடு அனைவரும் இணைந்திருக்கிறார்கள். எந்த ஒரு ஆத்மா 5 விகாரங்களை வெற்றியடைவதில் சக்தி வாய்ந்தவரோ அவர் மற்ற விகாரங்களை சுலபமாகவே வென்றுவிடுகிறார். கீதையில் கூட கூறப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு யோகி காமம் மற்றும் கோபத்தின் வேகத்தை சகித்துக் கொள்வதில் திறமை படைத்தவரோ அவரே உண்மையான யோகி ஆவார். அதாவது யாரொருவர் காமம் மற்றும் கோபத்தின் வேகத்தினை அழித்து விட்டாரோ அனைத்து விகாரங்களும் அவருக்கு வசப்பட்டு விடுகின்றன. அவர் மாயையை வென்றவராக ஆகிவிடுகிறார். இதுவே நமது தவத்தின் சாதனையாகும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அசரீரி தன்மையின் பயிற்சி இல்லாமல், நல்ல யோக சாதனை செய்யாமல் யாருமே மாயையை வென்றவராக ஆக முடியாது. இந்த விகாரங்களை அமுக்கி அழித்துவிட முடியாது. இவற்றையோ யோக அக்னியில் எரித்தாக வேண்டும். சித்தத்தை குளிர்விக்க வேண்டும். சுயமரியாதையில் நிலைத்திருந்து அகங்காரத்தை அழித்தாக வேண்டும். ஆன்மீக உள்ளுணர்வை உருவாக்கி பற்றுதலை வெற்றியடைய வேண்டும். மேலும் ஆசைகளையே அறியாதவராகி பேராசையின் மூலத்தை அழிக்க வேண்டும். இனி எதுவுமே தேவையில்லை. பகவான் கிடைத்து விட்டார், போதும். சித்தம் நிம்மதி அடைந்து விட்டது. அவர்கள் உலகாயத போட்டி பொறாமைகளிலிருந்து விலகி இருக்கிறார்கள். உலகில் மக்கள் பல செல்வங்களை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் பலவிதமான சாதனங்கள் இருக்கின்றன. நம்மிடம் ஏன் இல்லை? இவ்வாறு குழந்தைகள் பேசுகிறார்கள் என்ற பாவனைகளிலிருந்தெல்லாம் விடுபட்ட நிலையில் இருக்க வேண்டும். காமத்தை வெல்வதற்காக விசேஷமான யோக பயிற்சி அவசியமாகிறது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் இந்த மனோ விகாரங்களின் மீது வெற்றி அடைவோம். மேலும் அசரீரி பயிற்சி செய்து இயற்கைக்கும் தலைவர்களாகி விடுவோம். ஏனென்றால் இயற்கை மிகுந்த புயல்களை கொண்டு வரப்போகிறது. அதில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதனை பயங்கரமான மாற்றம் என்று கூறலாம். கீழிருக்கும் அனைத்தும் மேலே, மேலிருக்கும் அனைத்தும் கீழே என்று ஆகப் போகிறது. ஆகாயம் கடல் என்று அனைத்தின் இடங்களும் மாறிவிடும். கோள்கள் நட்சத்திரங்கள் என்று அனைத்தின் இடங்களும் மாறிவிடும். அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்டுவிடும். எனவே மிக பெரிய மாற்றம் இந்த படைப்பில் நடைபெறப் போகிறது. மேலும் நாம் மாயையை வென்றவராகவும் இயற்கையை வென்றவராகவும் ஆகி இயற்கைக்கு மிக நல்ல அதிர்வலைகளை பரவச் செய்ய வேண்டும்.
எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். நான் வெற்றி ரத்தினம் ஆவேன். பரம தூய்மையான ஆத்மா ஆவேன். இயற்கையின் தலைவனாவேன். மாயையை வென்றவனாவேன். நான் மாயையை வென்றவன் மற்றும் இயற்கையை வென்றவனாவேன். மேலும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம். நொடியில் ஆத்மாவாகிய நான் அசரீரியாகி பரந்தாமத்திற்கு எனது நாயகனிடம் செல்கின்றேன். அவரை தொடுகின்றேன். அவரது அதிர்வலைகளை கிரகித்து கொண்டேன். பின்னர் மீண்டும் உடலிற்கு வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.